யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி எலான் மஸ்க இந்தியாக்குள்ள வரவிடாம தடுக்க ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அதே ஜாம்பவான்கள் அவரோட கை கோர்த்து பார்ட்னர் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை மாதிரி தோணலாம். ஆனா இந்தியன் டெலிகாம் உலகத்துல இதுதான் நிஜமாவே நடந்தது. பிசினஸ்ல ரொம்ப பிரபலமான ஒரு பழமொழி இது. இந்தியால நடந்த இந்த மிகப்பெரிய கதை திருப்பத்தை ஒரே வரியில விளக்கணும்னா இதை விட பொருத்தமான ஒரு வரி இருக்கவே முடியாது. ஜியோவும் சரி, ஏர்டெலும் சரி, எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க கடுமையா எதிர்த்தவங்க இன்னைக்கு அவரோட மிக முக்கியமான பார்ட்னர்களா மாறிட்டாங்க. நேத்து வரைக்கும் எதிரிகளா இருந்தவங்க இன்னைக்கு கூட்டாளிகளா மாறி நிக்கிறாங்க. இந்த நம்பவே முடியாத மாற்றம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது? வாங்க இந்த முழு கதையையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த மோதலோட ஆணிவேரையே நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ரெண்டு தரப்போட டெக்னாலஜிக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டுக்கும் தரைக்கும் வானத்துக்குமான வித்தியாசம் இருக்கு. முதல்ல நம்ம ஜியோ ஏர்டெல் பயன்படுத்துற டெரெஸ்ட்ரியல் இன்டர்நெட். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பூமிக்கு அடியில ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை பதிச்சு ஊருக்கு ஊர் பெரிய பெரிய செல்போன் டவர்களை நட்டு அது மூலமா நமக்கு இன்டர்நெட் கொடுக்குற முறை. அதாவது இதுக்கு தரையில ஒரு பெரிய கண்ணுக்கு தெரிகிற கட்டமைப்பு தேவை. ஆனா ஸ்டார்லிங்கோட ஆட்டமே வேற. அவங்க தரையில இதையும் நம்பல. பூமிக்கு மேல சுமார் 550 1200 கிலோமீட்டர் உயரத்துல ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன சேட்டலைட்டுகளை பறக்க விட்டு அதுல இருந்து நேரடியா நம்ம வீட்டுக்கு இன்டர்நெட்டை பீம் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் லோ எர்த் ஆர்பிட், அதாவது எல்இஓ டெக்னாலஜி. இப்ப இந்த டேபிள பாருங்க, விஷயம் இன்னும் தெளிவா புரியும். முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஜியோ ஏர்டெலுக்கு தரையில கேபிள் டவர் எல்லாம் வேணும். ஆனா ஸ்டார்லிங்க்கு விண்வெளியில சேட்டலைட்டும் நம்ம வீட்ல ஒரு சின்ன டிஷ்ஷும் இருந்தா போதும். இதனால ஜியோவால போகவே முடியாத ஒரு மலை கிராமத்துக்கு கூட ஸ்டார்லிங்கால இன்டர்நெட் கொடுக்க முடியும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் லேட்டன்சி, அதாவது சிக்னல் தாமதம். பழைய சேட்டலைட் டெக்னாலஜில இது 600 மில்லி செகண்டுக்கு மேல இருக்கும், ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். ஆனா ஸ்டார்லிங்க்ல வெறும் 20-40 மில்லி செகண்ட் தான். இது கிட்டத்தட்ட நம்ம ஃபைபர் இன்டர்நெட் வேகத்துக்கு சமம். இதுதான் ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இந்த டெக்னாலஜி வித்தியாசம் தான் இந்தியாவோட டிஜிட்டல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய போருக்கு வழிவகுத்தது. அதைத்தான் நாம ஸ்பெக்ட்ரம் யுத்தம்னு சொல்லலாம். அதாவது டேட்டாவை கொண்டு போறதுக்கான கண்ணுக்கு தெரியாத அந்த அலை வரிசைகளுக்கான யுத்தம். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் தொழில்நுட்ப போட்டி மட்டும் இல்ல. இது $43 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய சந்தையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கான யுத்தம். இதுல ஒவ்வொரு இன்ச் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 அக்டோபர் மாசம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. எல்லாம் ஒரே பரபரப்பா நடந்துச்சு. முதல்ல ஜியோ சேட்டிலைட் கம்பெனிகளுக்கும் எங்கள மாதிரி ஸ்பெக்ட்ரமா ஏல விடுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது. அடுத்த சில நாட்கள்லயே ஏர்டெல்லும் ஜியோவுக்கு ஆதரவா குரல் கொடுக்குது. ரெண்டு பெரிய கம்பெனிகளும் ஒன்னு சேர்ந்து ஸ்டார்லிங்குக்கு ஒரு பெரிய செக் வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அக்டோபர் 16 அரசாங்கம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பை கொடுத்தது. இந்த இடத்துல தான் மொத்த ஆட்டமும் தலைகீழா மாறுச்சு. அரசாங்கத்தோட அந்த ஒரு முடிவு ஒட்டுமொத்த அதிகார சமநிலையும் மாத்திடுச்சு. அரசாங்கம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா சேட்டலைட் ஸ்பெக்ட்ரத்துக்கு ஏலம் கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா அறிவிச்சிட்டாரு. அவரோட காரணம் ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. டவர் வைக்க முடியாத, கேபிள் போட முடியாத இடங்களுக்கு சேட்டலைட் மூலமா தான் இன்டர்நெட் கொடுக்க முடியும். அது தேசத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இது ஜியோக்கும் சரி ஏர்டெலுக்கும் சரி ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அரசாங்கம் ஏன் இந்த முடிவை எடுத்தது? ஏன்னா அவங்களோட இலக்கு டிஜிட்டல் இந்தியா. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 63 கோடி மக்கள் இன்டர்நெட் வசதி இல்லாம இருக்காங்க. கிராமங்களுக்கு ஃபைபர் கொண்டு போற பாரத் நெட் திட்டம் கொஞ்சம் மெதுவா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில கடைக்கோடி இந்தியனுக்கும் இன்டர்நெட் இணைப்பு கொடுக்கணும்னா சேட்டலைட் டெக்னாலஜி தான் உடனடியான தீர்வுன்னு அரசாங்கம் முடிவு பண்ணுச்சு. இது மூலமா கல்வி, மருத்துவம், வர்த்தகம்னு பல அத்தியாவசிய சேவைகளை மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க முடியும். அரசாங்கத்தோட இந்த முடிவுக்கு பிறகே இந்திய இன்டர்நெட் உலகத்தோட எதிர்காலமே ஒரு புதிய திசையில பயணிக்க ஆரம்பிச்சது. எதிர்ப்புகள் எல்லாம் ஓய்ஞ்சு புதிய கூட்டணிகள் உருவாக ஆரம்பிச்சது. இந்த சாட்டை பாருங்க. இந்திய டெலிகாம் சந்தையோட வருவாயில ஜியோவும் ஏர்டெலும் சேர்ந்து கிட்டத்தட்ட 80% மேல கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அரசாங்கத்தின் முடிவுக்கு பிறகு ஸ்டார்லிங்கை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அதனால அவங்க ஒரு புதிய வியூகத்தை கையில எடுத்தாங்க. அதுதான் பார்ட்னர்ஷிப். எதிரிய நன்மனாக்கிக்கிட்டாங்க. சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். இந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? நாமளும் இதை வாங்கலாமா? அதுக்கான பதில் இந்த நம்பர்ல இருக்கு. ஸ்டார்லிங்கோட ஒரு மாச சந்தா கிட்டத்தட்ட 8600 ரூபாய். இது நம்ம சாதாரண ஃபைபர் திட்டங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். இதிலிருந்தே ஒன்னு தெளிவா தெரியுது, அவங்களோட இலக்கு நாம இல்ல. அப்போ அவங்க யாரை குறி வைக்கிறாங்க? தொலைதூரத்துல இருக்கிற சுரங்கங்கள், ஆழ்கடல்ல இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து,
பேரிடர் மேலாண்மை நேரத்துல அரசாங்கத்துக்கு உதவுறது, அப்புறம் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அவங்களோட முக்கிய வாடிக்கையாளர்கள். எங்கெல்லாம் தரைவழி இன்டர்நெட் கிடைக்காதோ அல்லது நம்பகத்தன்மையா இல்லையோ அங்கெல்லாம் ஸ்டார்லிங்க் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். சரி, இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? நமக்கு என்ன லாபம்? சந்தையில போட்டி அதிகமாகும். இப்போ 2 பேர் இருக்கிறதால விலையை அவங்க இஷ்டத்துக்கு ஏத்துறாங்க. ஆனா ஸ்டார்லிங்க் மாதிரி ஒரு வலுவான 3வது போட்டியாளர் வர்றதால விலை குறைய வாய்ப்பு இருக்கு. சேவை தரம் நிச்சயம் மேம்படும். மிக முக்கியமா கிராமப்புற இந்தியாவுக்கு அதிவேக இணைப்பு கிடைக்கிறது இன்னும் வேகமாகும். இது ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கு வழிவகுக்கும். கடைசியா இந்த முழு நிகழ்வும் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இந்த மாதிரி புதிய டெக்னாலஜிகள் இன்டர்நெட் இல்லாத மக்களையும் டிஜிட்டல் உலகத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த இடைவெளியை குறைக்குமா, இல்ல அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வசதியானவங்களுக்கு மட்டும் ஒரு பிரத்யேக சேவையா மாறி பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான அந்த டிஜிட்டல் இடைவெளியை இன்னும் அதிகமாக்குமா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?